ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன் கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்துக்கு சொந்தமாக ஒரு கல்யாண மண்டபம் இருக்குங்க. அந்த கல்யாண மண்டபத்து பேர் ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம். ஓகேங்களா? இந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது 2006ல் இந்த சம்பவம் நடக்குது. கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது விஜயகாந்த், உங்கள் மண்டபத்தை நாங்கள் இடிக்க போகிறோம், அங்க பாலம் கட்ட போறோம் அப்படின்னு அந்த மண்டபம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற 1 ஏக்கர் நிலத்தை டிஎம்கே அரசு கைப்பற்றிட்டாங்க விஜயகாந்த் இருந்து. அந்த மண்டபத்தையும் இடிக்கிறாங்க, அங்க பாலமும் கட்டுறாங்க. பாலம் கட்டினது போக மிச்சம் 3 கிரவுண்ட் இடம் இருக்கு பாத்தீங்களா? அந்த 3 கிரவுண்ட் இடத்த விஜயகாந்த், எங்களுக்கு போதுமான அளவுக்கு நாங்க பாலம் கட்டிட்டோம், இதுல மக்கள் ஈஸியா சர்வை பண்ணலாம், எங்களுக்கு இந்த இடம் போதும், இந்தாங்க 3 கிரவுண்ட் இடம், இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு விஜயகாந்த்கிட்ட கொடுத்து கடுப்பேத்திருக்காங்க கேப்டன் விஜயகாந்த். அந்த இடத்துல மண்டபத்தை இடிக்கவே தேவையில்லை, ஆனா அப்போ இடிக்க சொல்லியிருக்காங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2006ல் விஜயகாந்தோட தேமுதிக கட்சி இருக்கு பாத்தீங்களா? அது டிஎம்கே, திமுக, ஏடிஎம்கே, அதிமுக கட்சியோட அளவுக்கு உயருது. கேப்டன் அடுத்த முதலமைச்சர் ஆயிருவாரு, அந்த அளவுக்கு டஃப் கொடுக்கிறாரு இந்த 2 கட்சிகளுக்கு இடையில. இதை பார்த்த டிஎம்கே, ஏடிஎம்கே கட்சி இருக்குங்க பாத்தீங்களா? அந்த 2 கட்சிகளும் கேப்டன் விஜயகாந்தையும் தேமுதிகவையும் மனசளவுல காயப்படுத்தணும், அவங்கள டம்ப் பண்ணணும், இதுக்கு மேல அவங்க வளர விட்டா அவங்க தான் தமிழ்நாட்டில் ஆள போற மிகப்பெரிய கட்சியை உருவெடுப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணின விஷயம்தான் இந்த மண்டபத்தை இடிக்க சொன்னது. அந்த நாளில் விஜயகாந்த் ஒரு சபதை எடுக்கிறாரு. அண்ணாமலை படத்துல ரஜினி சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, இந்த நாள் உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு விஜயகாந்த் அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தேர்தல்ல போட்டியும் போடுறாரு. அபார வெற்றி பெற்று அந்த தமிழ்நாட்டோட மிகப்பெரிய எதிரி கட்சி தலைவரா உருவாகிறாரு. அவரு எந்த இடத்துக்காக போராடினாரோ அதுதான் இப்போ தேமுதிகவோட ஆபீஸாவும் ஆண்டாள் அழகர் திருமண மண்டபமாகவும் இருக்கு. எந்த இடத்துக்காக போராடினாரோ அந்த இடத்துல தான் இப்ப அவரை அடக்கமும் பண்ணியிருக்காங்க.